வெல்கம் டு பெருமன் அட்வைசரி சேனல். மார்க்கெட் க்ளோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் 30,601, 42 அட்வான்சஸ், 8 டிக்ளைன்ஸ். இட்ஸ் அ வெரி நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸாக இருக்குது. அப்புறம் மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். FII வந்து 536 நெட் பை, DI 1326 நெட் செல். ப்ராட் மார்க்கெட் இது மாதிரி ஒரு ரெக்கார்ட் பார்ட்டிசிபேஷன் 1597 பை, 297 மைனஸ். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் கவுடமணி சொல்கிற மாதிரி தஞ்சாவூர் கல்வெட்டில் நீங்கள் அதை பதிக்கணும். அந்த பதிக்க வேண்டிய நாள் இது. turnover 57,000 crores. ஒன் பர்சன்ட் 1.6 எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸ்மால் அண்ட் மிட் கேப் 2.8%. இதை பாருங்கள், நிஃப்டி லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 1% போனால் மிட் கேப் வந்து 2.8% மேலே போகும். அதுதான் ஒரு இண்டிகேஷன் இதில். ஸோ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வில் மேக் லாட் ஆஃப் மணி இஃப் இன்வெஸ்ட் இன் த ரைட் ஸ்டாக்ஸ் அண்ட் ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸ்மால் கேப் 2.85, 2.96, 3 times. ஓகே, top gain is for the Wipro, Cipla, Tata Steel, Tata Motors. This is a new lever. Top losers: Hero MotoCorp, Divi's Lab, Titan, NTPC, Power Grid, Coal India. The top loser na 0.95 da. So market strong irundhukku. Volume பார்த்தா ஐடியா ஆல்வேஸ் வால்யூமில் இருக்குது மேலே. ஸோ நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம், the best penny stock is ஐடியா. ஓகே, ஐடியா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் penny stock. எஸ் பேங்க் 1.73%, PNB, எஸ் பேங்க் சார்ட்டில் பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதுனா கேண்டில் புரியல. இது ஒரு அபேண்டன்டு பேபியா இல்லை இது ஒரு என்ன இது ஒரு கேண்டில் பெரிய வரல. இது நான் எஸ் பேங்கை பொறுத்து நான் வால்யூமே நான் படிக்க போகிறதில்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தலை சுற்றுது. இது 2021. ஓகே, ஸோ இட்ஸ் குட் கேண்டில். RSI பார்க்கலாம். ஸோ RSI நல்லா 55 நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் பேங்க் இன்ட்ரெஸ்டிங். டிஷ் டிவிலாம் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த டிஷ் வாஷர் கூட வாங்குவாங்க. டிஷ் டிவி ஷேர்லாம் மறந்துடுங்க. தெரியல, சம்திங் கேன் ஹேப்பன், கோ அப், நோபடி நோஸ், பட் திஸ் இஸ் நாட் த டைம் டு பை தி சச் ஸ்டாக்ஸ். VEDL 8% அப்போ அந்த கெயின் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து $1 million என்னமோ கவர்மெண்ட்டு பணம் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. வேதாந்தாக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். Tata Motors 2%, Wipro 5.76, Ibul Housing 9.17. ஸோ VDL பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. வாவ். ஸோ நம்ம வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்து இது ஒரே ஒரு பேட்டர்ன் நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கினால போதும், பணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ட்ரேடர். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில், ஒரு நெகட்டிவ் ஒரு ரெட் கேண்டில் வச்சுக்கலாம், அது இல்லை பிளாக் கேண்டில் வச்சுக்கலாம். அந்த லோ கட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகும். ஜெனரலாக பாதிக்கு மேலே க்ளோஸ் பண்ணணும், அதெல்லாம் கூட தேவையில்லை. இந்த லோ பிரேக் பண்ணிட்டு இங்கே இந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணாலே புல்லிஷ்னஸ், பட் இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழே க்ளோஸ் ஓடி வந்தோம்னா எல்லாம் காணாமல் போயிடுவீங்க. ஓகே, ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள். இந்த லோ வந்து 113.40, இந்த லோ 113.20. ஓகே, 113.40 லோ, 113.20 இந்த லோ வந்து இந்த லோ பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து இது வந்து என்கல்ஃபிங் புல். இது என்கல்ஃபிங் புல். அங்கே எங்கே போயிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன் நீங்கள் டெய்லி தேடினா கிடைக்கும். மார்க்கெட்டில் தேடினா பணம் பண்ணலாம். உட்காந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. கால்ஸ் வாங்கிலாம் பணம் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் எந்த ஒரு இருந்தாலும் சரி, செஸ்ஸாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் இருந்தாலும் சரி, கார்டு கேமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராசஸ்
பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் மணி. நம்ம ஐபிஎல் ஹவுசிங் ஐபிஎல் நம்ம ஒன்று வந்து ஸோ பாருங்க நேற்று அதே பேட்டர்ன் தான் லோ பிக். ஸோ இது மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்தீங்கனாலே அதுவும் எஸ்பெஷலி நல்லா மைனஸ்லேருந்து இறங்கும்போது அடுத்த நாள் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் மேலே போகிறாங்கன்ட்டு. ஓகே, ஸோ பிஹெச்இஎல் பார்க்கலாம். ஸோ எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம், அந்த டார்ச் உங்களுக்கு பிடிச்சதுனா நீங்கள் அந்த பேட்டர்ன் பிடிச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணாங்க. ஒருத்தர் ஒரு பேட்டர்ன் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பேட்டர்னை புரியுது, இது வந்து லாங் லெக் டோஜின்னு நினைக்கிறேன். பிஹெச்இஎல் லாங் லெக் டோஜி. ஓகே, இது லாங் லெக் டோஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேல்யூவில் பார்க்கலாம். இன்ஃபி, பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் பஜாஜ் ஃபினான்ஸ், சௌரப் முகர்ஜி வேறு சொல்லிட்டாரு பஜாஜ் ஃபினான்ஸ் நாங்கள் வாங்கினே இருப்போன்ட்டார். அது ஒரு அலோகேஷனுக்குள்ள வாங்கிட்டே இருப்போன்றாரு. ஸோ அதனால் நீங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் இப்போல்லாம் வாங்கினீங்கன்னா 52 வீக் லோ வரும்போது கண்டிப்பாக பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்கலாம். இப்போல்லாம் வாங்கினா என்ன அதுக்கு முன்னே என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எங்கே போனாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது ரெடி, இங்கே வாங்க டைம் கிடையாது இதெல்லாம். ஸோ VDL, விப்ரோ, இண்டஸ்இண்ட் பேங்க், HCL Tech, நத்திங் இன்ட்ரெஸ்டிங். நம்ம இண்டெக்ஸஸ் பார்ப்போம். நிஃப்டி தவிர மற்ற இண்டெக்ஸஸ் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி 0.87, 1.313 ஆட்டோ, 1.91 FMCG, IT 2.36, மீடியா 3.27, PSU 2.06, ப்ராட் மார்க்கெட் ரியாலிட்டி பாருங்கள் 3.94%. ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துருக்குது. இட்ஸ் a வெரி குட் இது மார்க்கெட். 13,700. டோன்ட் ஃபர்கெட், நாளைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் தி செட்டில்மெண்ட், வீக்லி செட்டில்மெண்ட். அண்ட் ஃப்ரைடே இஸ் ஹாலிடே. ஸோ மண்டே தான் நம்மளுக்கு மேட்டர் தெரியும். ஸோ நாளைக்கு நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வீடியோலாம் போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டேட்டா இருந்தால் தான் போட தெரியும். ஆப்ஷன் டேட்டா எல்லாமே வாயில் வடை சுட நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னு சும்மா ஒரு ஜோக்காக சொல்கிறேன். நான் ஒருத்தர் கேட்டேன் ஒருத்தர், என்ன சார் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்னுடைய நண்பர் ஒருத்தர், சார் வாயில் வடை சுட வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னாரு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் அப்படி என்னை பார்த்து ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப யோசிச்சேன் நான். எனக்கு தெரியும் நான் வந்து பாயிண்ட் தான் பேசுகிறேன்னு. பட் nevertheless, like you have to take everything with a pinch of salt. Okay, so that is where it goes. ஸோ அதனால் நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்ன்றது மண்டே ஈவினிங் போடுவோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்தப்புறம் போடுறேன்னு சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்ன்றது ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் நெக்ஸ்ட் வீக். அது டியூஸ்டே ஆரம்பித்தாலும் டியூஸ்டே நெக்ஸ்ட் வீக், மண்டே ஆரம்பித்தா மண்டே நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ அதனால் ஸோ தட் இஸ் ஹவ் வி லுக் அட் இட் அப்ஜெக்டிவ்லி, நாட் பை டிஃபால்ட். ஓகே, வீக்னா ஃப்ரைடே ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரைடே தான் வீக்கே முடியுது. அப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நீங்கள் போட்டால் ஒத்துக்கிறீங்க, மண்டே போட்டால் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக், லாட் ஆஃப் ஃபன். தேங்க்யூ. அண்ட் sorry for posting it a little late, and second video for the day. Thank you. Have a nice day. Bye.